சரி போ, பரம கடவுள் இருந்தா பார்வதி வந்துட்டா அப்படின்னு சொல்லாது. ஆள் இருக்கிறார் அப்படின்னா சோமன் ஐயா பரம அந்த சில்லாங்கோல கொடுங்க, 4 எலி குத்திட்டு வர அனுபவித்தா 3 மணி ஆகுது. கரெக்டா வரும். ஐயா இது சில்லாங்கோல் அல்ல, ஆட்கள் அழித்தல் படைத்தல். நாங்கள் மூவரும் ஒருவர் என்ற அடையாள சின்னம் திரி சூலம். உங்களாத வேலை கிடையாது. சரி போறது ஐயா வெள்ளி அமைச்சு அமைதியா உட்காந்துருக்கா. சண்டை வேணாம் குடும்பத்துல. கண்டிப்பா சண்டை சண்டை வேணாண்டா. ஆமாயம்மா நீ சண்டை வேணாம், குடும்பம் சந்தோஷமா போகணும். அதனால சரி நீ போயிட்டு அவர்கிட்ட சொல்லு, என்னன்னு உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வா. அம்மாவா? இங்க கடகால எங்க குடும்பத்துக்கு உங்களை கூப்பிடல நானு. இது எங்க குடும்ப கதை. உங்க குடும்பத்தை நீங்க பாருங்க. ஏய் இங்க வா, அங்க என்ன பேசி நான் பேச அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். வச்சுன்னு வாழ்வான் எவனால முடியும். பொம்பளை ஆம்பளை நீ முதலையா போட்டுருப்ப. ஏமா நான் சொன்னதை போய் சொல்லு. சரி அம்மா, உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லு. உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்க. உலகத்திற்கே படியாளுக்கு பரம கடவுள் நான். ஆமா, என்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்க. எனக்கு அம்மாவா? ஆமா. அப்படியா? ஆமா. இங்க வாப்பா, நீ போயிட்டு உங்க அப்பா வர சொன்னாது போய் சொல்லு போ. எனக்கு நடப்பு என்ன உன்னை உங்க அப்பா வர சொன்னாரு. என்னடா உங்க அப்பா வர சொன்னாரு. ஓ குடும்பம் இந்த அளவுக்கு ஆகி போச்சா? ஓ இந்த அளவுக்கு ஆகும்போது நான் தான் பேச்சாக்கிறேன் உலகத்துல. வேற எந்த பொம்மையாட்டி பேச்சா பாசுபடியா கொள்ள மாட்டேங்குது. குடும்பத்துல பொம்மையாட்டி ஊடு நேர்ச்ச பொம்மையாட்டி இப்படிதான் இருக்கணும். செம்ம சப்பை சாவடாண்டா யாரும் தாக்க மாட்டா. யாரும் ஒரு 25 சதத்துக்கு சதுரம் கட்டி இந்த அம்மா உள்ள விட்டா கஷ்டம். அவர் எனக்கு அப்பாவா? அப்பாவா? இங்கப்பா, எந்த வகையில எனக்கு அவர் அப்பா? அதை போய் கேட்டு எந்த வகையில அந்த அம்மாவை நீங்க அப்பா அதை கேட்டு சொன்னாங்க. அப்படியா? எந்த வகையில எனக்கு அவ அம்மா அதை நீ போய் கேட்டுவா. 4 மணி தானே பஸ். போடா சின்ன பையனாச்சு கோவம் அதிகமா வருது உனக்கு. ஏன் ஏமா எந்த வகையில அந்த ஐயாக்கு அம்மா அதை கேட்டு சொன்னாங்க. எந்த வகையில அம்மா இங்க பாருங்க. ஆமனை எச்சோடு பொண்டாட்டி ஆம்பியான கேட்டு தெரிஞ்சுக்குவாளா இல்ல ஆம்பியா பொண்டாட்டி கேட்டு தெரிஞ்சுக்குவானா? பொண்டாட்டி போய் ஆம்பளை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. உன் பொண்டாட்டி ஒண்ணு என்னன்னு கேட்டா இன்னைக்கு எவங்கிட்ட போறதுன்னு கேட்பா. பாருங்க அம்மா நீங்களே சிரிக்காதீங்கம்மா. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பையன் பாராப்பா வீட்டுல அரிசி இல்ல மிளகா இல்ல உப்பு இல்ல அப்படி யாருக்கு சொல்லுவா? பொம்பளை ஒரு ஆம்பளை எடுத்து சொல்லுவாங்க. யாருக்கு சொல்லுவா? ஆம்பளை எடுத்தா. ஆமா. அப்ப பொண்டாட்டி கேட்ட பதில் சொல்லுங்க. கண்டிப்பா வீடியோ சொன்னோம். ஆமா. அப்ப எந்த வகையில் எனக்கு அவரு அப்பா? ஐயா நீங்க தான் சொல்லணுமா? மனைவிக்கு தெரியாத கேள்விகளை கணவன் சொல்லணும். கண்டிப்பா நியாயம்தான். ஆமா. அவள் அருகாமல் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்று தெரியாத கேள்விகளை கேட்டால் கணவன் கருத்தை சொல்லலாம். கண்டிப்பா. வரும்போதே உங்க அம்மா வந்திருக்கான்னு சொன்னா எந்த வகையில எனக்கு அவ அம்மா அத அவளே தான் சொல்லணும். போய் கேட்போம். நானே இப்ப படுத்து வச்சுக்காச்சுல போறேன். என்னடாச்சு? கூலி ஆளு போக 4 மூட்டை ஆச்சு. சரியான ஆளா தெரியுமா? உங்ககிட்ட என் நேரத்தை வாரத்துக்கா விட்டுனானே. ஐயோ நீதான் முன்ன சொல்லணுமா? ஓ நீதான் சொல்லணுமா? என்ன அந்த ஐயாவுக்கு எந்த வகையில் அம்மா? ஓ அப்படியா தம்பி? ஓ நீ நல்லா புரிஞ்சுக்கோ. சொல்லுமா எந்த வகையில அவருக்கு நான் அம்மா? அம்மா இந்த உலகம் இருக்க இந்த உலகம் பாராய உலகம் சொல்லு. அதான் உலகம் இப்ப சொன்னியடா அது பாராகி பிரபஞ்சம். பாராகி பிரபஞ்சம். ஆமா
பாருன்னு சொன்னா இந்த பூமி, உலகம். உலகம் என்பது பிரபஞ்சம். பிரபஞ்சம். அத பாராகிய பிரபஞ்சம். பிரபஞ்சம். அப்போ இந்த 1008 அண்டத்தையும் படைத்தவள் சக்திதான். இந்த சக்திதான். அதனால தான் தேவன் சொல்றாரு, பச்சை கலர் 1008 அண்டம் முதல் தாயன விளங்கு சக்தி 64 இடமே சிறு கோயில் கொண்டு நமது குழந்தை கருணை நமக்கு கொடுப்பவளை கொண்டாடும். இந்த மாநிலம் முழுது ஒரு மாறி மக்கள் மனமார் தரம் கொடுப்பார் வரும் பிணியை தடுப்பார் மைந்தனுக்கு கொடுத்தவள் சூரன் மாலையை கும்பட்டி சொப்பன் மகிழன சந்தன் பொங்கன் அவள் வைசூரனை மடித்தவள். ரொம்ப பிரமாதமான பாட்டு இதெல்லாம். ஒருவருடைய கற்பனைக்கு எட்டாத பாடல். உண்மைதான். அது நிமிட கவிராயன். கண்டிப்பா அந்த கடவுள் தேவந்தூர் ராமசாமிக்கு தான் இந்த பாட்டு அடுக்கும், வேற யாராலும் முடியாது. கண்டிப்பா. அப்பேற்பட்ட இந்த உலகத்தை படைத்தவள் இந்த சக்தி தான். இந்த சக்தி தான். அது மட்டும் இல்ல, இந்த ஈசனையே படைத்தவள் இந்த சக்தி தான். யார? அந்த ஈசனை. அவரை நான் படைத்ததால் எனக்கு என்ன வேணும்? அவரே அப்பா அம்மா 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 நான் தாண்டா அவரை படைச்சேன். ஆமா. அவர் நான் படைச்சதால என்ன வேணும்? அம்மா வேணும். அம்மா எனக்கு அவர் புள்ள. அவர் எதுக்கு அப்பா? ஐயா பரமானே, ஏண்டா இந்த உலகத்தையே படைத்தது சக்தி தான். ஆமா. உன்னையும் படைத்தது சக்தி தானா? உண்மைதான். அந்த வகையில உங்களுக்கு அம்மா. என்னை அவள் படைத்ததால் எனக்கு அம்மா. ஆமா. என்னை படைக்கின்ற பொழுது அவள் அகோர உருவத்தோடு 3 கண்களோடு இருந்தாள். ஆமா. அப்ப எங்க மச்சான் பார்த்தா நாராயணன், தங்கா உனக்கு 3 கண்கள் இருக்க கூடாது கூடாது அப்படின்னு ஒரு கண்ணை சேர்த்து எனக்கு நெற்றி கண்ணாக பதிய வைத்தார்கள். ஆமா. அப்பொழுது என்னுடைய நெற்றி கண்ணினால் அவளுடைய அகோர உருவத்தை எரித்து அழகான ஒரு பெண்ணாக மலையரசனுடைய மகளாக அவளை நான் படைத்தேன். அப்படி அவளை நான் படைத்ததால் அவளுக்கு அப்பா. இப்ப என்ன புரிஞ்சுக்கிற நீ? இந்த உலகத்திலே அம்மை அப்பன்னு சொன்னா பரமனும் பார்வதி தான். இந்த உலகத்திற்கே. ஆமா. வார்த்தைய நிதானிச்சு பேசுங்க. இந்த உலகத்திற்கு அம்மை அப்பன் என்று சொன்னால் பரமன் பார்வதி தான். ஆமா. தம்பி சண்டவாணி குடும்பத்துல என்னத்துக்கு சும்மா அவர்கிட்ட போய் சண்டை வாங்கிக்கிறேன்? இங்க வேற அதுக்குள்ளே இப்பதான் ஒரு கடகால்ன்றாங்க, அதுக்குள்ளே அங்க மோனன்றாங்க. அந்த மூளை பார்க்கலாம். என்னத்துக்கு சும்மா போய் நம்ம அவங்க கிட்ட சண்டை வாங்கிக்கிறேன்? சண்டை வேணாண்டா போடா. இந்த வேணாம் வேணாம் போப்போம். இன்னைக்கு இடபாகத்துல உட்காந்து நல்ல குணம். பரவாயில்ல பரவாயில்ல. என்னைக்குமே நல்ல குணம் தான். கால தூக்கி ஆடுற மாதிரி இது எம்மா அடகமா வந்து வரும் பொம்மை நானு ஐயா எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 33 வருஷம் ஆயிப்போச்சு. கம்பெனி போட்டு 33 வருஷம் ஆயிப்போச்சு. இன்னொரு 33 7 வருஷம் 40 முடிப்போம். அப்புறம் என்னன்னு பார்ப்போம். இந்த 7 வருஷம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு. ஓட்டுறது ஓடாது கடவுள் செய்யற நம்ம கையில அம்மா இருக்குது. இந்த மாதிரி சொல்லிட்டு போனோம் அம்மா டேய் அந்த கூட சண்டை வேணாம். ஏண்டா குறுக்கு நீங்க வேற கோட்டை வாரி போட போட உள்ளார நல்ல கொடுத்தா அவன் இருக்கான். இது வேற குறுக்கு போல விடுறான். மரியாதை கொண்டு போறோம். மானம் கையும் முறைக்கிறீங்க. இதே காய் கூத்துப்பா கட்டி தலைவர மரியாதை நடக்கிறது. அந்த சிவனே எடுக்கிறாரு. அந்த அம்மா அப்படியே 8 வரைக்கும் போத்தோம், காரி துப்பத்தோம், அப்படியே கேட்காது கேள்வி. அண்ணா அப்படியே கண்ணத்துல குத்த போத்தோம். என்னது
இரு நம்ம கேக்குறேன் இரு இங்க பாபாங்க சும்மா ஒரு ஆம்பளையானுக்கு அடங்கி போற 8 மணிக்கு போற காரி துப்புற இன்னும் மூஞ்சில குத்து பழகுது என்ன இவரு கண்ணு செவந்து போச்சு போவோம் வருது பொண்ணு என்ன வாதா ஒரு ஆம்பளை அப்படி பண்ணலாம் பண்ணி இப்ப பரவாயில்லடா நீங்க அழகா தேவதாரும் ஒதும் ஊரை பார்த்து சொல்றீங்க தேவதாரம் பேட்டை சாதாரண ஊர் நினைக்க போற தம்பி இது பேட்டை அதுக்காக நான் ஆம்பளை காரி துப்புற 8 மணிக்கு போறா நல்லதுரா கதை வாத்தியாரு பார்வதி வாசல் கட்டி வந்தாரு என்ன பார்வதி வாசல் கட்டி வந்தாரு ஆம்பியான் 8 மணிக்கு போறாரு இவரே காரி துப்புறாரு இருக்கிற பொம்பளைக்கு இவரே சொல்லி கொடுத்துட்டு போறாரு போலக்குதுன்னு ஐயாரு கேவலம் பண்ணி அடிக்கிற மாதிரி பேசுறீங்க ஏய் நான் அவரையோட பேசுறேன் நான் இடமாக போறேன் இல்ல அந்த தலைமையில வந்து கெங்க அவரே அதை எண்ணி பார்த்து போறீங்களாவ தக்காளி சண்டை அடிக்குது ஓ கதன் யார் வந்து உனக்கு எப்படி பாகம் இருக்குது அந்த ஐயா கிட்ட அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு பாதி பாகம் இருக்குது அந்த அம்மா இடமாக வராங்க அந்த அம்மா பாதி எப்படி முறைக்கிற திரும்ப 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 இருந்தாலும் மிஞ்சில் தான் அப்படி பார்த்தா பின்னா வந்துருக்கிற பின்னா போய்க்கிற பாபா ஆமா அந்த அம்மா ரொம்ப ஆணும் தண்டவாதிதா இப்படி மேல இருக்காத நீ கீழே வந்துரு அட பாவி ஐயோ ஐயா பரமகாலே இப்ப வர கோட்டை கொஞ்சம் மோசமான கோட்டை தண்ணி ஊத்தி சாப்பிடுங்க அதிகமா அப்படியே கைட்டு அப்படியே ஊத்திங்க எரியுதுன்னா 145 ரூபா சுத்தமா மொத்தமா நல்ல காரியமா இருக்குங்க அது மாதிரி போதை இருந்தா அந்த ஒரு சொட்டு சேர்த்த உடனே என் மனு போதை 62 பேர் அதை விடு சாராயம் பிராந்தில எனக்கு பத்தாது நான் கஞ்சா அடிக்கிறாள் ஓஹோ அதெல்லாம் எனக்கு பத்தாது என் தலை மீது கங்கா தேவி இல்லை என்றால் நான் பத்தி எரிந்து விடுவேன் சிவசிவா வந்த கறி வந்து சொன்ன போடா அப்பா இப்பதானே அவன் தலைமையில உட்காந்துருக்கலாம் நான் உடம்புல பாதி வாங்கின விட அதுலயே பாதி வாங்கினீங்க எதுலயே ஐயோ இவன் இன்னும் கொஞ்சம் டபுள் மணிக்கு பேசுறோம் உள்ள போன அவன் நல்ல கும்பிடுறா கடவுளை கும்பிடுறா திருவண்ணாமலையோ லட்சக்கணக்கில் சுத்தரான தம்பி என் மூட்டை ஒண்ணு சத்தியமா வெளியே வர முடியல போய் நேத்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு ஆய போனா அந்த மாட வீதி பூரா காரு தான் எங்க வருவாங்களுக்கு ஜனக்கூட்டம் கும்பிடுறா ஏங்க உட்காரியா எதுக்கு அம்மா அவசரமா எழுந்திருக்க இது குடும்பமா பயப்படுறா ஏங்க உட்காரு இந்த பைப்புல தண்ணி வராது இந்த பைப்புல தண்ணி வரலன்னா ஆபரேட்டர் இந்த தெருவுக்கு தண்ணி சேர்த்து உள்ள ஒரு வீட்டுக்கார ஆசைதான் தோற வராரு உட்காருன்னா அர்த்தம் நாய மூடு ஏங்க உட்காரியா என்ன புட்டா தண்ணி அடிச்சு குடிச்ச உம்மள உருட்டு தடி எடுத்துனா பறந்துரு பார்த்தா ஏங்கண்ணா என்னடி என்கிட்ட ஒண்ணும் பண்ண ஐயா ஐயா நீ கவர்மெண்ட் பஸ் பொறுத்துதான் போகணும் அது பிரைவேட் சொல்லிட்டு போயிருக்கோம் சும்மா சாண்டை வாங்கிட்டு நானே கையெழுத்து கும்பிட்றேன் சண்டே வேணும் ஏங்க பார்வதி உட்காரு மனுஷனா இது கொல்லுபடி பந்தலுக்கு ஏறாது இந்த மாதிரி இந்த உலகத்துல எப்படிதான் நடக்குது கல்ல ஆம்பளை வந்துட்டா போதும் ஆம்பளை அடிக்கி போடுறாங்க சுட்டு சுட்டு அடிக்கி போடுறாங்க உண்மையா போயிடுது பார்வதி உட்காரியா சந்தோஷம் சொல்ற நான் ஊமையா செவ்டா உட்காந்து கேட்டா வேணும் கேட்டா என்ன புடிச்சு உமா விட்ட போயிட்டு பொண்டாட்டியாரு இல்லையா நாங்க என்ன கிடைக்கணும் என் வீட்டுக்கு ரோசம் கூட உங்களுக்கு இல்ல மயிறு புடிட்டு ஒரு வருஷம் போறேன் கேளுங்க ஐயா 10 நாளா ஆட்ட ஆடிட்டு வீட்டுக்கு போறாங்க அந்த நாள்ல உனக்கு இல்லைன்னு சொல்றேன் 10 நாள் ஆட்ட ஆடி திறமை பத்தி ஒன்று தெரியாது 10 நாள் ஆட்ட ஆட்டி வீட்டுக்கு போறேன்
வீட்டுக்கு போயிட்டு அடுத்த காசு பூரா போடு. என்னதான் சொல்ற கேளுங்கடா. சின்ன அதான் 10 நாள் ஆட்டாடி வீட்டுக்கு போனேன். பாதி நேரத்துல என் பொண்டாட்டி சீனா 10 நாள் இல்லாத அக்கறை உனக்கு நான் சொல்லு வெகு காட்டினான். ஏய் பிள்ளைங்களே கூப்பிட்டா அடிப்படை ஆயிட்டு வந்துட்டேன் அப்படி திரும்பி வாசப்படி எட்டி பார்த்த மாதிரியா வராண்டால என் மாமியா படுத்துட்டாங்க. டேய், டேய், மது, டேய். போடா. அதுக்கும் நான் லாக்கி இல்ல. கும்பிடு ஏங்க பார்வதி. உட்காரு. ஏன் இட்லி வேகிறதுக்குள்ள தொட்டு தொட்டு பாக்குற அது பதமா இருந்தா தான் நல்லா இருக்கும். நல்லா ஆவி வெளியே வருது கம்முது. நான் என் வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி லைட் நிறுத்திட்டு இருப்பான். யார் போட்டாச்சு? கருணை பொழிய தேரு கருணை பதில் மலர் கைலை மலையில் வாழும் கர்த்தனே உந்தன் காட்சி தருவாய் பரி சுத்தனே உந்தன் காட்சி தருவாய் பரி சுத்தனே கருணை பொழிய தேரு கருணை பதில் மலர் உந்தன் காட்சி தருவாய் பரி சுத்தனே உந்தன் காட்சி தருவாய் பரி சுத்தனே ஆசையோடு பேசும் தெய்வமே ஆசையாய் உன்னை பூஜை செய்கிறேன். காசியோர் புகழ் பேசும் தெய்வமே ஆசையாய் உன்னை பூஜை செய்கிறேன். கர்ம பாவம் தீரவில்லையா தம்பி, நம் கர்ம பாவம் தீரவில்லையா என்ன காஞ்ச வரம் பண்ணப்பட்டா. புகழ்ந்து பாருங்க என்ன காசியோர் புகழ் பேசும் தெய்வம் எங்க ஆசையாய் ஒரு பூஜை செய்கிறேன். என் கர்ம பாவம் தீரவில்லையா என்னை காக்க வரவும் மனம் வெள்ளையா. வல்லலையா சொன்னதில்ல தவத்தந்த பாசம் அளித்தாய் தேவர் குறையாரமும் பூரம் பெருத்தாய் தேவர் குறையாரமும் பூரம் பெருத்தாய் பார்வதி. அடைச்சி பாட்டா இந்த புறம்போக்கு என்ன ராஜா என்ன பரமகனில அந்த அம்மாவோட பத்தாயில பொறுமோகன்றாங்க. நீ பொறுமோகனி நீ அடா கம்முனு உட்காந்துக்கிற போக மரத்துல அவள் கேட்டது உண்மை. வெளியே சொல்ல அசிங்கம் அசிங்கம். ஏன் ஏங்க பட்டால பொறுமோகன்றாங்க. நல்லா புகழ்ந்து பாடுறான்னு நினைச்சேன். ஆமா அப்புறம் என்னுடைய நிலவரத்தை சொல்லியிருக்கான். ஆ, பட்டா இல்ல பொறம்போக்கு நியாயம்தான். எப்படியே நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. ஆ, சுடுகாட்டை எவனா பட்டா பண்ண முடியுமா? என்னது நீ வேற ஏன் பட்டா பண்ணலன்றா இங்க இருந்து போறவங்க அப்படியே பட்டா பண்ணி அப்படியே படுத்துக்கிறாங்க. நியாயம்தான். ஆ. அந்த இடமே பத்தாத அதே குழியில வேற ஒருத்தர் கொண்டு புதைக்கிறான். அதனால பட்டா இல்ல பொறுப்போக்கு. ஓஹோ நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு ஏறக்கூடிய வாகனம் காளை மாடு அன்பருக்கு கொடுப்பது முத்தென்று வீடு காதில் அணிவது லட்சணவத்தோடு கையில் எடுப்பது திருவோடு டூ 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 5 டூ 5 டூ. ஆஹா. நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு பட்டா இல்ல பொறும்போக்கு. பொறம்போக்கு அது உண்மைதான். ஏய் யார் பாருங்க இங்க வாங்க வா. என்ன சொல்ல அவரை பார்த்து பட்டால பொறுமோகன்றியே திருவண்ணாமலை எடுத்துக்கோ. அது செவத்தோட 25 ஏக்கரா 17 சென்ட். அது அம்மா சிண்டு கணக்குல வச்சேன். திருவண்ணாமலை
ஏத்துக்கோ. சிதம்பரம் 50 ஏக்கரா 32 சென்ட். அடி அம்மா அவரை பார்த்து பட்டையில போடுவாங்கன்ற. அவர் எப்பேற்பட்ட ஆளு? திருவண்ணாமலையில ஒரே நாளில 24 லட்சம் பேர் கூடி கலைஞ்சாங்க போன வருஷம் பௌர்ணமிக்கு. போன பௌர்ணமிக்கு. ஆனா அப்பேற்பட்ட ஆளு நீ பட்டா இல்லாத பொறுப்போகன்னு கேக்குற. இன்னைக்கு 25 ஏக்கரா 17 சென்ட் அந்த அண்ணாமலையார் கோவில். இன்னைக்கு சிதம்பரம் எடுத்துக்கோ 50 ஏக்கரா 32 சென்ட். சென்ட் கணக்கு கூட மாட்டானு போல வியப்பா அவனுங்க. 50,000 ரூபாய் போய் சதுரடி. டேய் புபுதி ஓ மனோ ஓ நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். திருவண்ணாமலை 25 ஏக்கர் உண்டு. 17 சென்ட். அடி சென்ட்ல விட்டல 9,500 ரூபாய் போதுமா அவ சதுரடி? டேய் 25 ஏக்கர் இவர் இருக்கிற கோயில். ஆமா இவர் பேர்ல பட்டா கிடையாது. அங்க இருக்கிறவர் யாரு? இருக்கா அண்ணாமலையார் தான். அண்ணாமலையார் இருக்காரு. ஆமா. அண்ணாமலையார் கொண்டாட்டி இல்லடா அப்படிதான் குச்சாம்பா சொல்லு. அதான் அபித குஞ்சாம்பால். ஐயோ ஐயோ அபித குஜாம்பால். அபித குஞ்சாம்பால். அபித குச்சாம்பாய். அபித குஞ்சாம்பால். அண்ணாமலையார் மனைவி அபித குஜாம்பால். அண்ணாமலையார் இவர்தான். அபித குச்சாம்பா நான் தான். நீதான். ஏம்மா கூத்து பாக்குறீங்களா ஐயா? என் பேர்ல தான் பட்டா. பட்டா. இவர் பேர்ல ஒரு சென்ட் கிடையாது. சாட்சி கையெழுத்து. இதுக்கு சாட்சி. ஆமா ஏம்மா சத்தியம் பண்ணி சொல்றேன். ஆமா இதுக்கு சாட்சி யாருன்னு கேட்டா எங்க அண்ணன் பெருமாள் சாமி தான் இதுக்கு சாட்சி. கோபாலக்கண்ணன். அது மட்டும் இல்ல நீங்க சொன்னீங்களா சிதம்பரம் சிதம்பரம் 50 ஏக்கர் 32 சென்ட். அடி என்ன சென்ட் விட மாட்டாங்க விடுவீங்களா? டேய் அந்த 50 ஏக்கர் தில்லை நடராஜ பெருமான் எங்க? சிதம்பரத்துல. சிதம்பரத்தில் தில்லை சிதம்பரத்தில் தில்லை நடராஜ பெருமான். தில்லை நடராஜ பெருமான். நடராஜ பெருமானுடைய மனைவி சிவகாம சுந்தரி. சிவகாம சுந்தரி. இவர் தான் அவர் தில்லை நடராஜ பெருமான். ஆமா நான் தான் சிவகாம சுந்தரி. அந்த 50 ஏக்கர் என் பேருக்கு தான் பட்டா. ஆமா பெரியவரை சத்தியம் பண்ணி சொல்றேன். செப்பேட்டு சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்குது. அங்க சாட்சி கையெழுத்து. அது பெருமாள் சாமி தான். கோவிந்தராஜா தம்பி பரந்தாம கொண்டாந்து காட்டினா என்கிட்ட ஒரு பத்திரத்தை. யாரு? பரந்தாமன். பரந்தாமன் வந்து மெனம் போட்டு விக்கிறவாங்க. ஆமா பரந்தாம கொண்டாந்து இங்க பாருண்ணா திருக்கோயூர் தாலுக்கா. திருக்கோயிலூர் தாலுக்கா. ஆமா திருவண்ணாமலை கிராமம். திருவண்ணாமலை கிராமம் அப்படின்னு பத்திரம் எழுதி வச்சிருக்காங்க அந்த காலத்துல. ஆமா இப்ப திருக்கோயிலூர் தாலுக்கா திருவண்ணாமலை கிராமமா இருந்திருக்கு அந்த காலத்துல. அந்த காலத்துல அப்படியே தாலுக்கா. ஆமாம்பா திருக்கோயிலூர் தாலுக்கா அப்ப இருந்திருக்கு. அந்த மாதிரி கதையா சிப்பாட்டு சாசனத்தை எழுதி வச்சுக்குது. நல்லா கேளுங்க ஐயா சத்தியமா இவர் சிதம்பரம் அந்த 50 ஏக்கர் இவர் பேர்ல பட்டா இல்ல என் பேர்ல தான் பட்டா. சிவகாம சுந்தரி நான் தான். நீதான். அதுக்கும் பெருமாள் சாமி எங்க அண்ணன் தான் சாட்சி கையெழுத்து. இவர் பேர்ல ஒரு சிந்து கிடையாது தம்பி. ஏம்பா தேவைப்படுற ஒரு 6 அடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுல. ஒரு 6 அடி நம்மளுக்கு தேவை ரிஜிஸ்டர் பண்றதுல தேவை கிடையாது. அந்த இடம் எனக்கு தேவை கிடையாது. எவன் அழிந்தாலும் சிவன் அழிவதில்லை. இந்த சிவம் அழிவது கிடையாது. இல்லை தம்பி சொல்ற கேட்டுக்க. சிவம் 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 அந்த கால்வாங்கல் சொன்னா நான் இல்லன்னு சொன்னா சவம் 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 பொணமா போயிடுவேன் அம்மா அவனை. அதனால் எப்பொழுதுமே எனக்கு அழிவு என்பது கிடையாது. அதனால் சிவம் அழிவது சிவம் அழிவது கிடையாது. இந்த ஜீவன் அழிவது கிடையாது. இந்த உடல் அழிந்து விடும். அதனால எனக்கு அந்த 6 அடி மண்ணுக்கு தேவை கிடையாது. சொல்லு போ. குடும்பத்துல சும்மா சண்டை எங்க அடிச்சா சண்டை வரும்? அவன் நல்ல கொடுத்து வந்துருக்கா போடா. போடா போடா பருது ஒரு உட்காரா. என்னடா உலகத்துல டேய் உம்மா மாரி பல்புக்கு சின்ன ஒயர் தாண்டா போதும். அதுவும் ஒத்துமையாக்குதுடா. இவங்க ஒத்துமை இல்லடா. அது சின்ன ஒயர் தான் போகுதான். அது ஒத்துமையா இருக்குதான். ஒயர் வெட்டிக்கலாம். அந்த ஒயருக்கு இருக்கிற பொறுமை உனக்கு இல்ல. வயல்ல கை வச்சு எருமைக்கு போறா. ஒரு தலை மேல ஒண்ணு வச்சுக்குவாரு, பக்கத்துல ஒண்ணு வச்சுக்குவாரு. பொறுமையா இருப்பா பொறுமையாச்சு வேலை நீ மண்ணு பாப்பா. ஐயா பல்பு தான் ஒன்று பீஸ் போனோன்னு பாத்து போறாரு. அந்த கதை சண்டை குடும்பத்துல சண்டை இதேதான் பண்ணி காட்டுறேன். நேரா போ. ஆமா நம்ம கூச்சு பண்றாங்க. லைட் ஆஃப் பண்ணிடுறேன். காணாமல் அடிமுடி தேடிட கண்ணன் பிரம்மன் மனம் வாங்கினேன் இல்லையா? இவர் என்ன செய்தார் தெரியுமா தம்பி? ஏங்க பாத்து போறாங்க. படிவன சுந்தீராங்க மையனக்கென்று ஏங்க
ஐயா திருமணம் நடவாமல் தடுத்திட்டாய் தூது சென்று சுக வாழ்வு கொடுத்திட்டாய் தூது சென்று சுக வாழ்வு கொடுத்திட்டாய் தூது சென்று சுக வாழ்வை கொடுத்திட்டாய் தூது சென்று சுக வாழ்வை கொடுத்திட்டாய் சுத்தனை பொருள் அத்தனியா முறை வட்டமாக இருந்த தொழில்கள் சுத்தனை பொருள் அத்தனியா முறை வட்டமாக இருந்த தொழில்கள் அத்தனை பொருள் அத்தனியா முறை வட்டமாக இருந்த தொழில்கள் யமனைய காலாவே முடித்திட்டாய் அவருக்கு என்று 16 என்று நிகழ்த்திட்டாய் கண்ணை பொழியில் திரு அருளை பதிய வாழும் திரை கொலை வாழும் இந்த பாட்டை நான் எல்லா ஊர்லயும் பாடல இந்த ஊர்ல கேட்பாங்கன்னு பாடுறேன் வேற ஒண்ணும் கிடையாது சில ஊர்ல என்னங்க நீங்க மண்ணு பாய்ந்துக்கிறீங்கன்னு கேட்பாங்க ஆனா இந்த ஊர்ல கேட்க மாட்டாங்க ஆமாம்பா அப்பேற்பட்ட ஞானமான கிராமங்கள் இது கண்டிப்பா எப்படி என்னம்மா என்னவா சரி சரி அம்மா சரி 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 ஏண்டா நீ அம்மா நேரம் அவங்க கிழவனா அவருக்கு அவங்கள போய் கேள்வின்றேன் தம்பி அவங்க எல்லாம் கேவுரு மாவு கூழு கம்மங்கூழு குடிச்சிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு சுகர் இருக்காது எந்த கன்றாவினே இருக்காது இப்ப உனக்கு சுகர்ன்றான் மாத்திரையா முழுங்குறான் இப்ப எதுவுமே வியாதி வந்து நடக்க முடியாத கிடக்குறான் அதுக்கு உட்காந்து இந்த வயசுல கூத்து பாக்குதுன்னு சொன்னா கடவுள் எப்பேற்பட்ட வரப்பிரசாதம் கொடுத்து வச்சிருக்கான் பாரு அவங்களுக்கு தம்பி அவங்களுடைய காலத்துக்கு எல்லாம் நீ எல்லாம் தூசா போடுவோம் எங்க இருக்குன்னு தெரியாது ஆமா அவங்களுக்கு சுகர் இருக்காது பிபி இருக்காது அது இருந்தா இல்லையான பல்லு இருக்காது தம்பி எதில் கொண்டு விட்ட விதித்திட்டாய் விதினால் பார்வதி துணி செய்ய ஈசனை விதியினால் பார்வதி துணி செய்ய ஈசனை இந்த பரமன் கடவுளை துதி செய்யும் போது எனக்கு அப்ப திருவண்ணாமலையில எப்படி ஒன்னாலும் பேசலாம் ஆமா பரமன் பார்வதிக்கு இடபாகம் கொடுத்தது திருவண்ணாமலை தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அது துர்க்கம்மா கோயில் தான் அதனால இந்த பாட்டை நான் எழுதினேன் விதியினால் பார்வதி துதி செய்ய ஈசனை பிணையறி இடபாக தரித்திட்டாய் சொந்த மருமகன் காமனை எரித்திட்டாய் காம தகனமும் திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலையில காமனை எரிச்சாதான் மற்ற கிராமத்துல காம தகனம் பண்ணுவாங்க அந்த மன்மதனை அதனால இந்த பாட்டை எப்படி இருக்கணும் எப்படி இப்படி விதியினால் பார்வதி துதி செய்ய ஈசனை பிணையறி இடபாக தரித்திட்டாய் சொந்த மருமகன் காமனை எரித்திட்டாய் சொந்த மருமகன் காமனை எரித்திட்டாய் ரவி மதிய கங்கைய தலையில் சூடிய தில்லையில் காலியோடு நாடிய முதல் மருத்துவத்தை சொல்ல போகுமோ ஐயா நம்ம பேசுறேன் இருந்தாலும் இந்த தொட தானா நடுங்கு ஏன் தெரியுமா ஊரை கண்டு உடுக்கைய தோல்ல மாட்டணும் இந்த ஊர் கூத்தாடணும்னா பயந்துல தான் கூத்தாடணும் இல்ல அடுத்த கூத்தாடி மறுநாள்லயே மாத்திடுவாங்க பாரத கூட்டம் சைட்ல ஓடிப்போ அடுத்த கூத்தாடி புடுறா இன்னைக்கு அதனாலதான் அப்படியே மாத்துவாங்க அதனாலதான் உந்தன் மகத்துவத்தை சொல்ல போகுமோ இந்த மனித பிறவி என்னால் ஆகுமோ ஆகாத சுடலையில் வேகாத சாம்பலை அங்கம் எல்லாம் பூசும் பித்தனே 63 கருள் சித்தனே 63 கருள் சித்தனே அப்பர் சுந்தரர் மாணிக்கத்திரு ஞான சம்பந்த நவீன மந்திரம் அப்ப
அப்பர் சுத்திரர் மாணிக்கர் திருஞான சம்பந்தர் 4 பேர்களும் இவர் பாட்ட பாடிண்டே இருப்பாங்க. அதுதான் அப்பர் சுத்திரர் மாணிக்கர் திருஞான சம்பந்தர் நடுவில் படிக்கிறோம். அடியார்கள் தான் வரும் பாடிட இந்த அடியன் சேகர்காரு கூடிட இந்த அடியன் சேகர்காரு கூடிட ஓஹோ பெருமையா பேசணும். அடிச்சு செருப்பாலடி பட்டனாரா ஐயா பரமகடல எங்க போய் செருப்பாடி வாங்கினீங்க? செருப்பால் அடிப்பட்டது உண்மை. ஆற்றல ஏஞ்சி போங்கப்பா. அது எப்படி எப்படி வேதிவ குலத்தில் பிறந்த திண்ணன் என்று ஒரு பையன் அவன் வேட்டைக்கார குலம். அவன் என்ன செய்வான்? காட்டிற்கு வருவது ஒரு மிருகத்தை வேட்டையாடுவது அதை கொண்டு வந்து அறுப்பது அதை தீயிட்டு சுடுவது அந்த கரியை ருசி பார்த்து கடிப்பது. எந்த பாகம் ருசியா இருக்கோ அந்த பாகத்தை கடிப்பது. அதை எடுத்து வந்து எனக்கு ஊட்டுவது. ஐயர் வருவார். யாரோ சிவபெருமானுக்கு கறி படைக்கின்ற அபுஷ்டு அப்படி ஸ்தானமானம் செய்து பூமாலை சாட்டுவார். மறுநாள் அந்த பையன் கறி படைப்பான். அழுதுகிட்டே போறார் ஐயர். அப்ப நான் சொல்ற கனவில் சுவாமி இன்று பதுங்கி நின்று பாருங்க. இன்னைக்கு நீ மறைஞ்சிருந்து பாருங்கள். அப்ப என்ன ஸ்தானமானம் செய்து பூமாலை சாட்டி அழகுபடுத்தி விட்டு பதுங்கி பாக்குறார். அப்ப இந்த பையன் ஓடி வந்தான். ஆமா அந்த காட்டில் மிருகத்தை வேட்டையாடினான். கொண்டு வந்து அறுத்தான். அதை தீட்டு சுட்டான். அந்த கறியை ருசி பார்த்து கடிக்கிறான். எந்த பாகம் ருசியா இருக்கோ அதை எடுத்து வந்து எனக்கு ஊட்டுறான். அப்படி ஊட்டும் பொழுது என்னுடைய வலது கண்ணில் ரத்த நீர் கசிவதாக காட்சி கொடுத்து அந்த தண்ணி வருவதாக காட்சி கொடுத்து பார்த்தா அந்த பையன் சர்வேசா உன் கண்ணில் நீர் வருகின்றது அப்படி என்று அம்பை எடுத்து அவனுடைய வலது கண்ணை பேர்த்து என் வலது கண்ணை வச்சுட்டான். அப்படியே தண்ணி நின்று விட்டது. உடனே என் இடது கண்ணில் தண்ணி வருவதாக காட்சி கொடுத்தேன். அப்ப என்ன செய்தா அவனுக்கு ஒரு கண்ணு போய்விட்டது. இரண்டாவது கண்ணை பேர்த்தா அடையாளம் தெரியாது. அந்த அடையாளத்துக்கு செருப்பு காலான தூக்கி என் இடதுகளை வச்சுக்கிட்டான். அவன் இடது கண்ணை பேர்த்து என் இடதுகளை வச்சுட்டான். ஆனால் எனக்கு 2 கண்ணில் தண்ணி நின்று விட்டது. ஆனா அவனுக்கு 2 கண்ணு போய்விட்டது. தனக்கு 2 கண்கள் போனால் போகட்டும். இந்த இறைவனுடைய கண்ணில் நீர் வடியாமல் இருக்கட்டும். அப்படி என்று அந்த கண்ணை பேர்த்தி அப்பி வைத்தவன் தான் 63 நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனார். அவன் செருப்பு காலான தூக்கி அடையாளத்துக்கு வச்சான் பார். அததான் செருப்பால் அடி பட்டனாதா. என்ன தப்பா யாரும் அடிக்கலடா. அவரு மொத்தம் அடிக்க போறாங்க. அது கூட அவன் சரியா சொல்லணும். என்ன துணித்தன நாயாட்ட நிக்காத பிச்சு நான் பேருக்குலாம் அப்படியே சொக்க பசங்க கேக்குறான். நான் வந்தா மட்டும் அப்படி என்ன தூக்கி சொல்லேவா குடும்பத்துல சேண்டா வேண்டாம். குடும்பம் இல்ல என் குடும்பத்துல அப்படியே உத்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு கேக்குறேன். அதான் இதை பார்த்தா பொம்மையாட்டே தெரியல உங்களுக்கு. எங்க பிடிக்கல உங்களுக்கு. நீ வேற பூரா பேர கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. பிடிக்கல உட்காரு கையை தூக்கு வர பேசுறீங்க. கையை தூக்கு ஏன்னா அழுண்டு விடுவேன் நானு. என்ன விளக்கு நிறுத்துறீங்க? சாமி ஒரு ஆம்பியார் பார்த்து ஏங்கன்னு கேட்டா என்னன்னு தான் கேட்கணும். நான் மாட்டேன் இப்படி இருக்க முடியும். சரி உட்கார். இடபாகத்துல உட்கார். இடபாகத்துல என்ன சுத்தமா இடபாகத்துல போச்சு. ஐயா பரமகடல உடனே திருநாவல ஸ்கேன் போட்டு பாருங்க. 4043 நரம்புல நடு நரம்பு கட் ஆயிடுச்சு. 4448 என்ன பண்ணுவோம்? அந்த நரம்பு தான் நமக்கு வேலையா இருக்கும். ஆமா நரம்பு ஒரு டன்னா 7.5 டன் தொடமல உட்கார்ந்து எப்படி தாங்குவோம்? என்ன நேரம். ஆனா சோத்து கால உட்கார்ந்தா ஏறிடும் உடஞ்ச கால. அந்த அமைதியா உட்காரலாம். அப்படி எதிரி உட்கார்ந்தா
இன்னும் கொஞ்சம் தள்ளி உக்காந்தா நடுவேர்ல போயிட்டு இருக்கோம். போடா. ஏங்க பார்வதி ஐயோ 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 டேய் நடக்கத்தே வேற ஆயிடும். மணிவேல் ரெண்டு குப்பு கட்ட கத்து அது ஒண்ணு குடும்பத்தை பாருங்க அடுத்த குடும்பத்துக்கு போறோம். ஐயா பக்தருக்கு படி அழைக்கும் இடமாக பெற்றிருக்கும்படியான உமாமகேஸ்வரி வணக்கம் சுவாமி வணக்கம் பார்வதி எந்த தண்டா மலர் பார்வதி இந்த மாதிரி தட்டி உட்கார்ந்து பொம்மைக்கு மேல கையடியா பெரிய அமகலம் பண்ற அமகலம் நம்ம வீட்டுக்கு போட மாட்டேங்குதுடா. நீ பண்றதா என் குடும்பத்துல என் பொண்ணு கிட்ட கூட வர மாட்டேன். காலில் விழுந்தா என்னுடைய பொறுப்பிட பொற்செந்தாமரை பாதத்தை பணிந்ததால் நீ சுகமா வாழும்படி ஆசீர்வாதம். சுகமா வாழ்த்து. இனிமேல் சுகமா நீங்க எல்லாம் சண்டை போடுறீங்க குடும்பத்துல நான் தான் வாயா வரேன் நீங்க எல்லாம் சொல்றீங்க. இப்ப அவர் வரம் கொடுக்குறாரு. அவர் கொடுத்த வரம் என் பகுதி எழுதி சக்திமா ஐயா அப்படின்னு மூவான்றீங்க. ஏமா நீங்க நல்லா பாத்துருக்கீங்க. என்ன அவ காலில் விழுந்தா நல்லா இருமா சுகமா இரு சொல்லி இருக்கிறேன். நாசமா போ குடிச்சோட போ மண்ணா போன மண்ணள்ளி தலைமையில போடுவோம். நீ மண்ணா போன நீ நல்லா இரு சுகமா இரு. உன்னை தாலி கட்டின்னு வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உங்ககிட்ட எந்த சுகத்தை தாலி கட்டுறா சுகம் இல்லாதீங்க. ஆண்டோட தொகை இல்ல நீ வாய கூட சாட்சி. இவர் ரொம்ப பாடி கட்டாக்குறாரு. நான் தான் நசிக்குவேன். சுகமா இருக்கு. என்ன கூறுபாரு தம்பி நல்ல நல்ல கேளுமா உட்காருமா. நல்ல குடும்பம் நடக்குது இரு உட்காரியா அண்ணன் வைலமா வரது நேரம் சாமி தானே அது வர நேரம் எப்படி இருக்கணும். தேவன் ஒரு மணிக்கமாவில் நான் பொண்ணு வேஷக்காரர். 6 வருஷம் மெயின் வேஷக்காரர். ஒரே ஒரு நாள் சித்தர் சிவவாத்தியார எங்க விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இட்டுன்னு வந்துட்டாரு தேவனூர். அப்பையா நான் வரமாட்டேன்டா என் ஜாமா இல்லாத நான் வேஷம் கட்ட முடியாது நான் வரமாட்டேன்ட்டாரு. மறுநாள் வீட்டை போய் அவர் ஜாமா பொட்டியோட வந்தாரு. யாரு சித்தர் சிவம் நீ பாத்திருப்பீங்க. சிவம் கம்பங்கி லோகநாதன். ஆமா 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 நல்ல ஆட்டக்காரங்க. அவங்கள மாதிரிலாம் ஒரு தங்கமான பிறவியை பார்க்கவே முடியாது. அவங்களாம் வாடா போடான்னு கூப்பிட மாட்டாங்க. வாமா போமா. யாரு ஒரு எப்பேற்பட்ட லோகநாதனுக்கெல்லாம் தொண்டை எப்பேற்பட்ட தொண்டை அப்பா பொருள் என்ன ஒரு தரம் பாடுவாரான்னு நினைக்கணும் லோகநாதனை. அப்பேற்பட்ட ஒரு பெருந்தன்மையான ஆட்டக்காரங்க. அவர் வந்தார் சிவவாத்தியார். வந்து அவர் ஈஸ்வரன் கட்சி வந்தார். நான் ஈஸ்வரி கட்சி வந்தேன். எனக்கு ஒன்றும் தெரியல. நான் என்ன பண்ணுவேன் சின்ன பையன் என்ன ஈஸ்வரி விட்டாரு. ஏன்டா பையன் அப்படின்னு நிக்கிறது கேட்கறாரு சிவவாத்தியார். எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு. சரி சரி பரவாயில்ல அப்படின்னு விடிஞ்சு அனந்தபுரத்து பக்கத்துல சித்தர் ஆமா அங்க இட்டுக்கிட்டு போய்
அப்பெல்லாம் அடுக்கு பானை. பானை உள்ள இருந்து அந்த பார்வதி புரிஞ்சு எடுத்து கொடுத்தாரு என்கிட்ட. இன்னைக்கு ஏன் இன்னைக்கு தேவதானம் பேட்டில சொல்றேன்னு சொன்னா, இவர் சுகமா இருன்னு சொன்னாரு. என்ன சுகமா இருந்து சொன்னாரு என்கிட்ட. இப்படி நீ வாதம் பேசணும்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. என்ன வாதம் பேசணும்? அம்மா நீங்க எல்லாம் கதை கேக்குறீங்களா? சுகமா இருந்து சொன்னாரு. ஐயா கத்தாரே கேளி, ஐயா கத்தாரே கேளி, கல்யாணம் செய்து, ஐயா கல்யாணம் செய்து, ஐயா கத்தாரே என்னை, ஐயா கத்தாரே என்னை அழைத்துமே வந்து, என்னை அழைத்துமே வந்து, ஐயா வந்த நாள் முதலா, ஐயா வந்த நாள் முதலா எனக்கு எந்தெந்த உடமை, ஐயா எனக்கு எந்தெந்த உடமை ஈசனை இட்டு நீ பார்த்து, ஈசனை இட்டு நீ பார்த்து இந்த கட்டின தாலிக்கோ, அந்த கட்டின தாலிக்கோ கடமணி ஒன்றுண்டோ, அந்த கடமணி ஒன்றுண்டோ கட்டின தாலி பக்கத்துல ஒரு குண்டு கோக்கு வச்சுங்க. சோக்கமா இருக்கு, சோக்கமா இருக்கு. இப்ப நியாயம்தாமா, தாலி கட்டந்து நான் உண்மை. ஆனா அந்த தாலிக்கு பக்கத்துல குண்டு நானல் வாய்ப்பு யாரு கோப்பாங்க? அம்மா வீட்டுல கோப்பாங்க. அவங்க அம்மா வீட்டுல வக்குன்னா என்ன போட்டீங்க? அப்படிங்க பார்த்தா வக்குல அந்த குண்டு கோகுலா ஒரு மைக்கு போக போ கோகுல கோகுரா பண்ண எந்த கோகுல இந்த காலத்துல உன் குண்டு நோயாது நீ படா. என்ன சொன்னீங்க நீங்க? ஆத்தா விட்டா எம்மா இரு. நான் அதெல்லாம் நீங்க கேட்கறதால பெருமைப்படுறேன். நான் இவர் சொல்றாரு எங்க அம்மாவோட வக்கு இல்லைன்னு. வக்கத்து நிக்க நிழத்து குடிக்க பாயத்து இடுக்க இருக்கிற இடத்து ஒரு குடிக்க சொம்பு இல்ல சுடுகாட்டுல கிடக்குறாரு இவரு. யாரு கூட்ட பார்த்து வக்கீல் கேக்குறது? 1 கோடி ரூபாய். இத கேளு, 1 கோடி ரூபாய். எத்தனை கேமரா வச்சுக்கிறான் திருப்பதியில? எவன் தான் போடுறான்னு தெரியல. 1 கோடி ரூபாய் ஒரு வருஷம் தப்பாத போடுறான் எங்க அண்ணன் உண்டியில. இன்னைக்கு போனா கூட அம்மா அள்ளின்னு வருவேன். அள்ளின்னு வரலாம். யாரு அம்மா விட்ட வக்கீல்ல? ஒரு நாளைக்கு 100 கோடி போடட்டும். என் சிதம்பரத்துல ஒரு ஓட்டுக்கு சமந்தா அந்த மொத்த பணம். எந்த ஓடு? பொன்னம்பலத்தான். கைய திருவோடு ஓட்டு கொடுத்து போ பிச்சை எடுத்துக்கிறேன். நான் சொல்றேன் கேள்வி சொல்றேன். நான் என்ன பேசுறேன்? ஐயா வக்குன்னு என்ன போட்டு யாரு உமா வக்கு ஓடு ஓடியத்து நிக்க நேழத்து பண்ண பாயத்து குடிக்க தண்ணியத்து குடிக்க நிக்க கூழத்து ஐயா குடிக்க கூழத்து கடத்தன ஒன்னா கேளு ஒன்னா கேளு. அவங்க சொன்னதுக்கு அர்த்தம் சொல்லிடுறான். தாய் கூட்டதான் தாலி பிரிச்சு. ரைட். ஆமா நீ பேசாத. அவங்களுக்கு பதில் சொல்றேன். ஏமா தச்சகனுக்கு போய் பொண்ணா போறன்னு சொன்னவர். ஆமா நான் சொன்ன சொல்றியா? சொல்லு. தச்சகனுக்கு பொண்ணா போறன்னு சொன்ன. இதை கேளுங்கப்பா. பொண்ணா பிறக்க சொன்னீங்க. அவன் தப்பு செய்யறாண்டி. நீ போய் பொண்ணா பிறக்கணுமா? அவன் கேட்கறாண்டி. போய் பொண்ணா பிறடினாரு. போய் பொண்ணா பிறந்து வயசுக்கு வந்தான். இவர் வருவாரு கல்யாணம் பண்ணுவாருன்னு சொல்லி என்னத்தா கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி காத்திருந்த வரவே இல்லை. ஒரு நாள் ஆத்துல போய் மணலை கூட்டி லிங்காதரமா கைலாச பரமேசா நீ சீக்கிரம் வரணும், இல்ல கல்யாணம் செய்யணும்னு வேண்டுற மாதிரி எம்மா ரிஷபாவனத்துல வந்துட்டாரு. இவரு வந்தாரு. பரவாயில்ல வந்துட்டாரு. என்ன பண்ண ஆசையா ஓடி அந்த ரிஷப வாகனத்துல உட்காந்து பாரு ஈத்துக்கு வந்துட்டாரு. அம்மா கைலாயத்துக்கு வந்துட்டாரு. ஆமாண்டா. ஐயா ஈத்துக்கு வந்து சூத்து தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க யோசிக்கணும். அப்போ முறையா என்னிட்டு போய் எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு பரியம் போட்டு கட்டின்னு வந்திருந்தா 3வது மாசம் எட்டுன்னு போய் தாலி பிடிச்சு கொடுத்துருப்பாங்க. பொண்ணா பிறந்து இந்த ஆளு ஈத்துட்டு வந்துட்டாரு. எப்படி தாலி பிடிச்சு போகுது? எந்த மூஞ்சி எடுத்துட்டு போற தாத்தா விட்டுங்க சண்டை போட்டுக்கிறேன். அம்மா நியாயம். அம்மா இவங்க அப்பா தப்பு செய்தான் தச்சகன். ஆமா இறைவா சர்வேசா கைலாயனாதான் ஏதோ கெஞ்சிரான்னு சொல்லிட்டு போயிட்டு ஏப்பா இன்னும் வர வேணும்னு கேட்டேன்.
அப்ப அவன் சொல்றான் உன் மனைவி உமா மகேஸ்வரி எனக்கு மகளா பிறக்கும். சரி போ அப்படியே 51வது பெண்ணா தாட்சாயணியா இவள் பிறந்தாள். இவள் பிறந்து கொஞ்ச நாள் ஆச்சு. சரி நான் பார்த்தேன் நம்மளை விட்டு இடமாகத்தை விட்டு போனாலே இவ கதி என்னாச்சோ இவளை பார்க்கலாம் அப்படி நான் போயிட்டு இருக்கிறேன். இவங்க அப்பாவுக்கு தச்சகன் இந்த உலகத்திற்கே படியாளுக்கு பரமக்கடவன். நான் போய் அவன் காலில் விழணுமா விழுந்து உன்னுடைய மவளை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கணும். ஆணவத்தோடு இருக்கிறான் ஐயா. எவன் போய் பொண்ணு கொடுக்காது முன்ன கால் விழுவான். யாரு பொண்ணு கட்டாது மட்டும் அந்த தாலி கட்ட பிடிப்பாரு கட்டாது மட்டும் அவன பெரிய மாதிரி நான் அவனுக்கு பாரு சரி இவன் ஆணவத்தோடு இருக்கான். அவனை விடு. இவன் என்ன செய்வான்? பார்க்கலாம். அப்படி போனா மணல கூட்டி லிங்காதார பூஜை செய்து இறைவா சர்வேசா என்ன ஆட்கொள்ளணும் கும்பிட்டுக்கணும் தான். என்ன வந்து போயிட்டு கன்னியாதாட்சாயணி அப்படி நான் கூப்பிட்டேன். வாங்க சுவாமி எங்க அப்பா பெண் கேட்ட திருமணம் செய்து போங்க. ஒரு வார்த்தை சொல்லல. என்ன பார்த்ததும் ஒரே ஓட்டம் மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்தா நான் மாட்டு இழுத்து வந்துட்டாரு. எங்க அம்மா பேசட்டு எங்க அப்பா பார்த்து கேளு. என்ன பார்த்ததும் மாப்பிள்ளை கிட்ட நான் ஏறி வைக்க நீதான் முதல்ல வந்த அங்க பிடிக்காது நீங்களா கூத்து பாருங்க. சொல்லாத்த நீ சொல்றேன் சொல்லக்கூடாது. ஆனா சொல்லணும். ஒரு பொம்மை அடிக்கிறா தாய் விடு சொந்த நீ பூரத்து விட்டுரு. என்ன எல்லாத்துக்கும் ஒரு பெண்ணுக்கு என்னடா சுகம்? என்ன சுகம்? ஒரு பெண்ணுக்கு கை நிறைந்த பொருளை விட கண்ணுக்கு நிறைந்த கணவனா கிடைப்பான்னுதான் இந்த பூமியில் நிறைஞ்ச ஒரு பெண்ணும் நினைப்பாங்க. இல்ல ஒரு பெண்ணுக்கு ஆம்படியா சோகம் இருந்தா புளியா மரத்தங்களை பொங்கி சாப்பிட்டாலும் சரிதான். ஆம்படியா சோகம் இருக்கணும். ஒரு நாள் கூட அந்த பேச்சே கிடையாது. சத்தியமா சொல்றேன். கஞ்சாவை குடிச்சு வந்து அப்படியே போய் பேர்ந்து சிவசிவான்னு படுத்து கிடக்குறது. இதை வெளியே சொல்ல பொம்மை எந்த ஊர்ல சொல்ல இந்த ஊர்ல சொல்றேன். இந்த மாதிரி எம்ம வழி வெளியே சொல்லுவா பொம்பா காய்ச்சிக்கு எடுப்புதான். ஒண்ணு கிடையாது. பேச்சு போட்டு பாருங்க. ஐயா பேச்சு போட்டு பாருங்க. கஞ்சாவே சாப்பிடக்கூடாது. நியாயம்தான். நானும் நினைக்கிறேன் சும்மா வாட்டமா இருக்கிறான். இன்னைக்கு ஒரு கையில பாக்கணும். இன்னைக்கு ஒரு 2 கையா பாப்போம். அப்படி எனக்கு ஒரு கையில மாதிரி கை போகுது. சரி இவன் சந்தோஷத்தை திருப்தி படுத்தணும் அப்படின்னு நினைப்பது உண்டு. சாயந்தரம் 6 மணிக்கு இந்த சாராய பிராந்தில குடிச்சு நான் குழா அடிக்கிற பழக்கம். எது? அதான் கஞ்சா. ஒரு குழாவில நல்லா போட்டு அப்படி இழுத்த உடனே லைட் இது அவளுக்கு பத்தாது. இன்னும் கொஞ்சம் ஒரு குழாய் ஈத்துட்டு இன்னைக்கு அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு 2வது குழாய் ஏத்துறா கொஞ்சம் மப்பு ஏறுதா இன்னும் கொஞ்சம் லைட்டா அந்த மாதிரியா இருக்கும். அப்படி 3வது குழாய் ஈர்த்த உடனே மட்டையா போடுறேன். இந்த 3 குழாய் ஈர்த்த உடனே உங்கள பட்டுச்சு போய் வெடிச்சு போகுது. பார்த்தா சூரியன் வந்துடுறான். என்ன செய்யுது இப்படியே என் பொறுப்பு. 3 குழாய் ஈர்த்துதான் அவரு குழாய் போடுறேன். ஒரு தடவை சொல்லிட்டேன். ரெண்டாவது யார் சோகம்? புள்ள சோகமா இருக்கு. புள்ள ஒண்ணு சோகமா இருக்கு. பிள்ளை சோகம். புள்ள சோகம் தானே? ஐயா பிள்ளை சப்பா அணியோ பிறந்ததே உமக்கு. அந்த விநாயகன் அத சோகமா அது எங்க கொள்ளு கோயில்கிட்ட வச்சு படைக்கிறாங்களோ அங்க பூடுது. அது அப்படியே வந்து அவனை விடு என்ன அழகான வடிவேலை உலகத்துல அழகு முடிஞ்சவன் யாரு? முருகப்பெருமான். ஆமா இது எச்சு ஓடு. தாய போல புள்ள நூல போல சேலை. அப்ப எப்படி இருக்கும்போ புள்ள அப்படி வெள்ளி வேலை ஆயுதம். அப்ப என்ன ஐயா வெள்ளி வேலை ஆயுத அவன் வேடச்சி வள்ளியை அவன் தலைமணம் செய்து சற்று மஞ்சாமலே மனத்திலே குன்றிலோ வாசமாயிருக்க அப்ப யோக்கியமா இருந்தா புள்ள யோக்கியமா இருக்கும். என்னவா இந்த ஆள் வண்ணாத்திக்கு ஆசைப்பட்டு வா
ஏன் முடியா? என்னவோ ஐயா ஐயா சப்போர்ட் பேசுறாங்களா? சப்போர்ட் பேசுங்களே நீங்க. ஆமாமா. என்ன ஏதோ போயிட்டு புதுசா ஒரு பூஜை கடை உருவாக்கு. அப்ப யோசிமா இருக்கா, புள்ள யோசிமா இருக்கும். எப்படி இந்த ஆளு வண்ணாச்சி வச்சிருந்தான். அந்த பையன் அந்த முருகன் அது கோர்த்தே வச்சுக்கிச்சு. ஐயோ இந்த கதை தெரியுது உனக்கு? எப்படி பூஜை எப்படிங்க கண்டுபிடிச்சா? எங்க வர நான் கேக்குறேன். வா எப்படி 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 இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க சப்போர்ட் பேசுறீங்க பேர் அதான் இந்த கதையில வேணாடி. வந்த வருஷம் தண்ட வருஷம் ஏத்தாத விட மாட்டியா? மூணாவது பூஜை சொல்லுது எப்படி கண்டுபிடிச்சு கேக்குறா? ரெண்டாவது பூஜை சுருமா சொல்றீங்க. எப்படி இவர் இரு மண்ணாச்சி வீட்டுக்கு ஒரு போற பழக்கம் பண்ற. எப்ப எப்ப எப்படி ராவில போக முடியாது. மண்ணா வீட்டுல படுத்திருப்பாங்க. ஆமா பகல்ல போறது எப்ப தண்ணி யாருன்னா கோயிச்சுக்கு போறாங்க. இது வேற துணி துவைக்க அவன் போடுறது. இந்த 5 மணிக்கா இந்த ஆள் என்ன பண்றது? நான் படியாளுக்கு போறேன் என்கிட்ட உஷாரா சொல்லிட்டு போடுறது. 4 மணிக்கு கறி எடுத்து 5 மணிக்கு கேடுற கதையா? அந்த புளியா மரத்தை போய் நின்று அந்த புளியா மரத்துல போய் நின்று நான் தான் புளியா மரம். நீ புளியா மரம் கேட்டு பாக்குறது எப்படி எப்படி நீ அதான் ஜாக்கி பாக்குறது. அவன் என்ன பண்ணிட்டு துணி எடுத்து ஆத்துக்கு போனதும் இவரை உள்ள நோஞ்சிடுறது. இப்படி இருந்தது. ஒரு நாளைக்கு நாய் போச்சு. அவன் துணி எடுத்து ஆத்துக்கு போன மாதிரி அவன் இதுக்கார துணி எடுத்து கொஞ்சம் ஆத்துல போட்டுட்டு சுத்தமுத்து பார்த்தான். துணி மட்டும் தான் எடுத்துன்னு போனா நீல கலக்கிற சாலை விட்டுட்டு வந்துட்டான். அன்னைக்கு வீணா பண்ணிட்டா. சாலையில ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அதெல்லாம் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த காலத்துல இருந்து உங்களுக்கு தெரியும். என்ன போச்சு? இவன் என்ன பண்ணா துணி அங்க போட்டுட்டு சாலை எடுத்துன்னு வர்றத வீட்டுக்கு திரும்பினான். பக்கத்துல தான் இவன் திரும்பினா பாரு. அப்ப எல்லாம் வந்து வண்ணாச்சி இவரும் ஒன்னா 2 பேரும் நின்று இப்படியே பேசினுக்குறாங்க. போயிட்டானே உள்ள பூந்துட்டாரு. அப்பெல்லாம் மேட்ரு முடியல. ஒரு சங்கமா மேட்ரு முடிப்பாங்க. பின்னாடி ஏது பேச மாட்டான். நின்று அப்படியே பேசினுக்குறாங்க. பேசினது பாரு. அவ தோட்டத்து இவரு தோட்டத்து வாசப்படி பேசுறாரு. பாக்குறாரு யாருன்னா வருவாங்க. அந்த வீட்டுல வாசப்படி கிடையாது. ஒரே வாசப்படி. அவ தெரு பக்கம் பார்த்து நின்று பாரு. அப்படியே வரத்த பார்த்துட்டான். அவங்க பரமக்கிறவரே வீட்டுக்கார வரா அப்படின்னா இவர் சுத்த முத்து பார்த்தாரு. எங்கேயும் இடம் இல்ல. அந்த நீல கலக்க சாலை அதை தூக்கி தலைமையில கவுத்து கீழே உட்காந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அவன் வந்தான். இப்ப அம்மா நைசா பேசுறான தம்பி. எப்படி 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 என்ன பேசுறான்? ஏங்க அதெல்லாம் ஊர்ல கவுன்சிலர் தலைவர் அதெல்லாம் துணி கேக்குறாங்க. 10 நாள் ஆச்சு துணி எடுத்து இன்னும் துணி துவைக்கலையா? அதுக்கு அவன் படிப்பாங்க. நைசா பேசுறான். எப்பயுமே ஒரு கல்லாமடியா வச்சிருந்தா சொந்த அம்மையாட்ட அப்படிதான் பேசுவோம். இது உனக்கு எப்படி தெரியும்? என் முன்னாடி வச்சுக்கிறா அக்கிரம அதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், இவெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். என்ன? ஆமா, இதான் சொல்றது கேள்றான். எப்படிமா இப்படி சொல்லும் போது அதுக்கு அந்த அண்ணா என்ன சொன்னா, அடியாரி பைத்தியக்காரி நான் துணி மூட்டை மட்டும் தான் எடுத்துக்கணும் போன நீளங்கலக்கரை சாலை விட்டுட்டு கூட்டண்டு தம்பி. இவர் சாலையில உட்கார்ந்து இருக்கிறாரு. சும்மா விட்டாரு கைசது சங்க அய்மான இல்ல சொல்ற பாருங்க. கேள்றா கைசல் விடுறாரு. இவன் தடுக்க முடியுமா? அவன் சரசர் வந்தான். தூக்கலாம் சாலை புடிச்சாரு. ஓட்டம் அவன் பார்த்தான். மூணாவது இடமும் பூஜாவுக்கு போனா அவ கோச்சிக்க மாட்டாளா? கங்காதேவி ஒரு இடமா இல்லையா? என்ன போச்சு? சொல்லு. ஓனார் பாரு. பார்த்தான் அண்ணா. அட பரம கடவுளே, உனக்கு வேற எந்த ஊரும் கிடைக்கலையா? சுத்து பார்த்தான். அங்க வாழைத்தட்டு கிடத்து எடுத்து விட்டா தலைமையில வாழைத்தண்டால் ஓதப்பட்டாரு. நல்லா கேட்டுக்க அம்மா. மண்ணாச்சி கோணாச்சி கொரத்தி பாப்பாச்சி இதெல்லாம் பொல்லாத தீ. அந்தந்த ஆளு அவங்க இடத்துல போட்டாதான் என்ன கண்டிப்பா. ஏன் கேளு, கோணாச்சி தொட்டா அர்ஜுனா 12 வருஷம் வனவாசம் போனார். உங்களுக்கு தெரியாத பாரத கதையா? கோணாச்சி சுபத்திரா அவ கோணாச்சி அவன் தொட்டா அர்ஜுனா வனவாசம் போனான். அது மட்டுமா? பாப்பாச்சி தொட்டா காத்தோராயன் கழுமரம் ஏறணும். கொரத்தி தொட்டா முருகன் மலை மேல போய் நின்னாரு. இந்த ஆளு வண்ணாச்சி தொட்டாரு திருவண்ணாமலையில போய் நின்னாரு. அண்ணாமலை தீ வச்சு அப்ப யோக்கியமா இருந்தா புள்ள யோக்கியமா இருந்தா
வாழைத்தண்டால ஏன் அடிபட்டேன்? ஐயா எதுக்கு? ஏன் அடிபட்டேன் தெரியுமா? ஆ, நான் இவ என் இடபாகத்தை விட்டு விட்டு வண்ணார வீட்டுல ஆ, உண்ணாமலையா இவ பிறந்தா. பிறந்தா நான் அண்ணாமலையாரா அங்க போனேன். அங்க போனேன். நீ அங்க போறதுன்னா அவர் அங்க வந்துக்க மாட்டான். எப்போ? ஆ. தை மாதம் ஆ, பொங்கல் அப்போ ஆ, ஏதோ திருவண்ணாமலை இருந்து ஆ, மல்லுப்பேட்டை ஆத்து திருவிழாவுக்கு போறேன் பாரு. போறேன் பாரு. அப்பதான் அவளை போய் கூட்டிட்டு நான் வரேன். வரேன். அங்க போய் போறதெல்லாம் நீ அங்க வண்ணாத்துக்கு ஆசைப்பட்டு வாழைத்தண்டால உதப்பட்ட. இவன் நேரம் வீசுறாளே ஆ. எனக்கு தான் சொல்லிருக்கா. ஆ. பார்வதா கேளாய் பரிந்துண்ணை மாலை பேர் பெற சுட்டி என்னை பெரும் சனி துடற. ஆமா ஏய் நான் பிச்சைக்காரன், மக்கு இல்லாதவன், துணி இல்லாதவன், இல்லாதவன், எடை இல்லாதவன். யா, என்ன சொல்றேன்? சுடுகாடு ஆ, வழி இல்லாத இருக்கிற, ஆமா, புளித்தோலை கட்டிருக்க, ஆ, பிச்சை ஒரு எடுத்துருக்க. எடுத்திருக்கிற நம்ம தான் இப்படி தரித்திரமா இருக்கிறோம். இருக்கிறமே. நம்ம ஒரு பெண்ணை பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வந்தா அவ எடுத்தடி வைக்கிற நேரம் நேரம் நமக்கு நல்ல வழி போறக்காதா, ஒரு கடாச்சம் வராதா? அப்படி இவளை தாலி கட்டின தா, பார்வதா கேளாய் பரிந்துண்ணை மாலை பேர் பெற சுட்டி என்னை பெரும் சனி துடற. தொடர ஜென்மச்சனி எப்ப தாலி கட்டணும் ஆ. அப்பவே ஜென்மச்சனி, ஜென்மச்சனி, மங்குச்சனி, மங்குச்சனி, பொங்குச்சனி, பொங்குச்சனி, ஏதச்சனி, யா. அத்தனை சனின்னு முடிச்சு சனி. தேவாந்தத்துக்கு தேவதானம் பேட்ட வரைக்கும் சொல்லுவாங்க. ஆ, ஆமாயா பின்னா பின்னா போய் 90ல உங்க மாமா செய்ய பாரு சந்தானம் கேளு. பின்னா பின்னா 90 அடி எடுத்து வச்சுனா பாம்பு ஐயா போடுறாங்களா? கேளு கட்டாதியா என்னைக்கு அடி எடுத்து வச்சு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. 1990ல போய் சேர்ந்த 7 தார் பாய் போட்டு வச்சிருந்தாரு ஒரே நேரம். ஆமாண்டா மேத்தோட கட்டியப்பா. நான் என்ன சொல்றேன், நெஞ்சு கொடுத்த நீங்க தான். ஆமா என் குடும்பத்தை சந்தோஷமா இருந்திருப்பாங்க நீங்க 2 பேரும் நேரலாம். நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு புள்ளிய பெந்திருப்போம். முறைங்க. நான் என்ன சொல்றேன், மகிழ்ச்சியா பேசுறீங்க. கொஞ்சம் ஒண்ணு கேட்கிறேன், எனக்கு தகுந்த பதில் சொல்லு. சத்து பேரு தோசைவன் பேரு தோசத்து தோசத்து கொண்டையா கத்தனவே சத்து பேரு தோசைவன் பேரு அது மட்டுமா? சக்தி பெரிதா சிவன் பெரிதா? அது மட்டும் இல்ல, கத்தி பெரிதோ உரை பெரிதோ கத்தி பெருசா போடுற உரை பெருசா இல்ல சக்தி பெருசா இந்த சிவன் பெருசா? சொல்லு, பதில் சொல்லு. பார்வதி என்ன என்னடி பைத்தியக்காரன்? ஒரேதான் பெருசு. இல்ல கத்தி எங்கடா போவோம்? ஒரே பெருசு கட்சி தான் சிறிது. ஆமா ஆமாண்டா, அதை விடு. நீ ஒரே விட கேளு. பெருசா அந்த கட்சி இந்த பாராகிய பிரபஞ்சத்தில் 2வது தரவாசக்காரர் யானை முதல் எறும்பு வர அனைத்து ஜீவன்களுக்கு படியாளுக்கு பரம கடவுள் என்னை விட ஒரு பெரிய ஆள் இருக்கானா? அப்படின்னா இந்த சிவனே சிவன் தான் உலகத்து பெரியவன். அதுவா அதை விட என்ன குழுக்குறா பாரு. சட்டிக்கு சிவனை விட்டா வேற சக்திடா சக்திடா ஏங்க பார்வதி, அப்ப இந்த மும்மூர்த்திகளில் முதல் கடவுள் நான் தான். நீங்களா? ஆமா. நீங்களா? ஆமா. நீங்கள்? ஆமா. என்னடி சந்தேகம்? அப்படியா? ஆமா. கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்க. சரியான கேள்வி. அன்ன பட்சி தாவரங்கள் அது அடங்கிய உடற்று தாவரங்கள். ஆமா. இதெல்லாம் உண்டு உறங்கக்கூடிய இடம் எது? பார்வதி, இந்த அன்னப்பட்டு தாவரங்கள்
மிருகங்களும் தாவரங்களும் எதில் அடக்கம்? இந்த அண்டத்தில் அடக்கம். என்னது அண்டத்தில். அண்ட எதற்கு அடக்கம்? அறுவையற்கு எடுத்துரைச்சி வேதா பார்வதி அன்னபட்சி தவிர அண்டத்தில் அடக்கும். ஆமா. எதற்கு? அண்டத்தில். ஏ வேடா புடி வேடா அண்ட எதற்கு அடக்கம்? அண்டம் ஆகாயத்தில் அடக்கம். அடக்கம். ஆகாயம் எதற்கு அடக்கம்? ஆகாயம் வாயுவுக்கு அடக்கம். வாயு எதற்கு அடக்கம்? அது வள்ளிகைக்கு அடக்கம். வாயு தேய்வுக்கு அடக்கம். தேய்வு எதற்கு அடக்கம்? தேய்வு நாதத்துக்கு அடக்கம். நாதம் எதற்கு அடக்கம்? சொல்றாங்க சொல்றதுக்கு. இல்ல இல்ல அதுல சொல்றாங்க. கூட்டிக்கல அவர் தான் இதை சொல்றாரு. சரி 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 அப்பதான் முடிவு வச்சு நாதம் அண்டம் ஆகாயத்தில் அடக்கம். ஆகாயம் எதற்கு அடக்கம்? ஆகாயம் வாயுவுக்கு அடக்கம். வாயு எதற்கு அடக்கம்? வாயு தேய்வுக்கு அடக்கம். தேய்வு எதற்கு அடக்கம்? தேய்வு நாதத்துக்கு அடக்கம். நாதம் எதற்கு அடக்கம்? பார்வதி சொல்லுங்க. சொல்வதற்கு வேண்டாம். என்ன சொல்ல தெரியாதா? சொல்ல தெரியும். நாதம் விந்து கடக்கம். அந்த விந்து எதற்கு அடக்கம்? சந்து கடக்கம். அந்த விந்து இந்த சக்தி கடக்கம். சக்தி கடக்கம் சொல்லி போ. பொறுப்பேராண்டவா
ஆகாத கேள்விகளை கேட்டு தேவையில்லாத கேள்விகளை கேட்டு ஆணுவம் கொண்டு வந்ததா என் இடபாகத்தை விட்டு நீ கம்பா நதியில் சென்று தபம் செய்து பிறகு என் இடபாகம் அடைய வேண்டும். ஆரம்பமே சொன்னேன் கேவலமா இருக்கட்டுமான்னு. எங்க குடும்பத்தை நெஞ்சு விட்ட வந்த மூலில தான் இப்ப நான் கம்பா நதிக்கு போகணுமா? காஞ்சிபுரம் இப்ப நான் காஞ்சிபுரமே தேவையில்லை திருநெல்வேலியில போட்டாங்க. சாமி நான் காஞ்சிபுரம் போவது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஓடும் பொழுது என்னுடைய தண்டையாகப்பட்டது உடைந்து அது முத்துக்கள் சிதறி 7 முத்துகள் சிதறியது. அந்த 7 முத்துகள் சிதறியதெல்லாம் அதோ பாருங்கள் பெண் குழந்தையாக 7 பெண் குழந்தை பிறந்திருக்கிறான். ஆமா அந்த குழந்தைக்கு பேர் சுட்டுங்கள். அது முதல் குழந்தை செல்லியம்மன். செல்லியம்மன் செல்லியம்மன் கல்பனா இல்லைங்க வைக்கல எட்டா ஏத்துமா இங்கே ஏத்துமாமா இங்கே ஏத்து வாங்க கேட்டு மாமா கேட்டு மாமா செல்லி அம்மனுக்கு அம்பிகை தாயே அருள் புரிவாயே சுமனை கொண்டவன் நீயே பப்பர்களில் மதமடங்க மாறி ஜெயம் மாறி வந்துவிட்டாய் எல்லையே ஏறிகள் மாறி செல்லி வில்லி பூஞ்சோலை பூங்கோதை செல்லி வில்லி பூஞ்சோலை பூங்கோதை எங்கே மண் அங்கே முத்து இந்த நல்ல நேரத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் இதோ பரமக்கடவுளுக்காக ₹1, நாடகாசின் சேகருக்காக ₹1, ₹200 சன்மானம் எடுத்திருக்கின்றார். அன்னவருக்கு 1000 பாட்டு திலகன் அசோக இந்த கண்மணி ஒன்று கொடுக்க 1 கோடியா பெருவன் ஒன்று பெருமான பிரார்த்திக்கின்றேன். அப்படியே செல்லட்டுக்கா செல்லட்டுக்கா சாமி சாமி போடுறாங்க